வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்கிறது, ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று. ஒரு நதி எனக்கு பின்பாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய ஏரி பகுதி முழுக்க முழுக்க தண்ணீரால் இப்பொழுது நிரம்பி பார்ப்பதற்கு மகிமையாக, ஆசீர்வாதமாக, செழிப்பாக காணப்படுகிறது. கச்சிராபாளையம் என்கிற இடத்தில் இருக்கக்கூடிய கோமுகி அணை என்கிற இந்த இடத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் பெரிய கிருபை, சந்தோஷம். ஒரு நதி உண்டு. அந்த நதி தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பி. எப்படி இந்த இடத்தில் இருந்து இந்த நதி, இந்த தண்ணீரை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுகிறதோ, ஒரு மனரம்யமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதோ, அதே போல கர்த்தர் உங்களை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷத்தோடு கூட பார்க்க வேண்டும். நீங்கள் அவரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். செருபாபேலின் கையில் இருக்கக்கூடிய தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்த்தது. நதியை கர்த்தர் சந்தோஷமாய் பார்த்தார். இன்றைக்கும் கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாய், கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவீர்களாக. எப்படி வேதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிற அந்த நதி தேவனுடைய நகரத்தை, உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷப்படுத்துகிறதோ, அதே போல இந்த பூமியில இருக்கக்கூடிய வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நீங்களும் கூட அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு ஜீவ நதியாக காணப்படுங்கள். அவருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிற ஒரு ஜீவ நதியாக நீங்கள் காணப்படுங்கள். இன்றைக்கும் நீங்கள் யாரை சந்தோஷப்படுத்துகிறீர்கள்? ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. ஒரு நதியை போல அவரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோமா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.